இனி கவலை வேண்டாம் நிகழ்ச்சியின் பக்த கோடி பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் இன்றைய பகுதியிலே பல கேள்விகள், பல குறைபாடுகளை மக்கள் தெரிவித்திருந்தார்கள் கூட, இன்றைய நாம் எடுத்துக்கொள்வது தியாகராஜன் என்பவருடைய ஒரு ஜோதிட சம்பந்தமான கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். மிகவும் ஜோதிடத்திலே நம்பிக்கை உள்ளதாக இருக்க வேண்டும், ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும். ஆகவேதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஜோதிட ரீதியாக ஆராய்வது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர் கொடுத்திருக்கின்ற விளக்கத்திலே குரு அவருக்கு 8ஆம் இடத்திலே இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் குரு ராசியிலே உச்சத்தில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக அவருக்கு பல கிரகங்கள் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே இருப்பதாக குறிப்பிட்டார்கள். இப்படி இருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கு எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கை நல்ல முறையிலே திருத்தி நான் உயர்வுடையதற்கு சுவாமிகள் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். நண்பர்களே, சுவாமியிடத்தில் இந்த பிரச்சனையை வைக்கின்றேன். அவருடைய விளக்கத்தை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நிச்சயமாக இப்படிப்பட்ட பல நிலையிலே இருப்பவர்கள் ஜாதக நிலையிலே இருப்பவர்கள் இருப்பீர்கள். கவனமாக கேட்டு நீங்களும் அந்த பலனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இனி கவலை வேண்டாம். பக்த கோடிகள், அன்பான பக்த கோடிகளுக்கெல்லாம் வணக்கம். ஒவ்வொரு பகுதியாக நம்ம இந்த இனி கவலை வேண்டாம் என்கிற நிகழ்ச்சியின் மூலியமாக பார்த்துக்கிட்டு வரும். இதுல வெறும் ஜோதிடம் மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லும் பொழுது ஒரு தனிப்பட்ட எந்த விதமான கஷ்டமாக கவலைகளாக இருந்தாலும் அந்த கவலைகளை முன்வைத்து நீங்கள் மின்னஞ்சலிலே அனுப்புங்க. அதுல ஒரு சிலது இந்த மாதிரி ஜோதிட கருத்துக்களாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஜோதிட நிகழ்ச்சி ஆயிடக்கூடாது. எதிலையுமே நான் அந்த ஜோதிட விஷயங்களை உங்களுக்கு மூணு விஷயங்களாக பகுத்து சொல்லுகின்றேன் இல்லையா? ஜோதிட ரீதியாக, கர்மா ரீதியாக, நடைமுறை ரீதியாக, யதார்த்த ரீதியாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதனால் அது இயற்கையாக அதுவும் ஒரு பகுதியாக வரும். அதை தனித்துவமாக காட்டும் பொழுது ஜோதிட நிகழ்ச்சி ஆயிடும். அதனால அது வேண்டாம். இப்ப இவர் என்ன கேட்டிருக்காரு, இவர் கடகராசியில பிறந்திருக்காரு. ராசியிலே 8லே குரு உச்சமாக இருக்கிறது. அப்ப இவர் தனுசு லக்னத்திலே பிறந்திருப்பார். இந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ராசி கடக ராசியிலே 8லே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் இவர் ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கலாம், புனர்பூசமாக இருக்கலாம், பூசமாக நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க சாமி, பரணின்னு குறிப்பிட்டிருக்காரு சாமி. அப்போ ஒரு தவறு. ராசியில் பரணியில் மேஷ ராசியில் குரு உச்சம் இல்லை, அது தவறாக இருக்கும். ராசியிலே குரு உச்சம் அது தவறாக சொல்லி இருக்கிறார். அது அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி தவறுகளாக வரும் பொழுது நமக்கு அது தப்பாக. அப்போ பரணி நட்சத்திரம் என்றால் அவர் மேஷ ராசியிலே வீற்றிருப்பார். மேஷ ராசியிலே வீற்றிருந்தாக்க அது சரியான ஒரு கணிதமாக வராது. நம்ம என்னதான் 8ஆம் வீட்டுல பார்த்தாலும் அங்க குரு உச்சமா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கடகத்துல மட்டும்தான் குரு உச்சம். இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சரி, இவர் எப்படி குழப்பி கேட்டிருந்தாலும் பரவாயில்லை. 8ல குருங்கிறது அவர் அதுல வலியுறுத்தி கேட்டிருக்கார். அவ்வளவுதான். ஒரு ரகசிய பாடல்கள் இருக்கு. 6 8 12 அந்தணன் தனித்து நின்றார். இவருக்கு குருவோட யாராவது இருக்காங்களா என்பது தெரியும். ஜாதகத்தை ஏதோ சும்மா அம்போக்கா ஒரு கேள்வி விட்டது, அதற்கு ஒரு பதிலை கொடுக்கலாம் சாமர்த்தியமாக என்பதை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா சரியான தெளிவு இதுல ஜோதிடம் தெரிந்த ஆர்வலர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள், பார்ப்பார்கள். அவர்கள் நாளைக்கு இதை சாமி எப்படி சொல்லிட்டாங்களே நினைச்சிட கூடாது. 2வது, நீங்களும் தெளிவுபடுத்தணும்னு நினைச்சுக்கிறீங்க, தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா இருக்கணும். அதனால இந்த 6 8 12 அந்தணன் தனித்து நின்று குரு தனித்து இருந்தால் உச்சமாக இருந்துட்டா, இவர் சொல்லுகின்றபடி அஸ்வினி நட்சத்திரம்னா அவரோட வயசு என்னங்க போடல, குறிப்பிடல, கொடுத்திருக்காரு 79 டேட் ஆஃப் பர்த் கொடுத்திருக்காரு. அப்ப அவருக்கு 37 வயதுகள் ஆகிறது. அப்ப 37 வயதுகள் அப்படின்னு சொன்னா அவரு சூரியன் சந்திரன் இவருக்கும் ராகு திசை கிட்டத்தட்ட நடந்து கொண்டிருக்கும். இந்த திசை பலம் பொதுவாக பாத்தீங்கன்னா உபயச்சரம் சிரம் என்று இருக்கும், மாரக பாதகம் என்று வரும். இந்த மாரக பாதகம் என்று வந்தால் என்னன்னா, உபய லக்னத்திற்கு தனுசு லக்னமாக இருந்தால் 4ஆம் அதிபதி, இந்த 4 11 கூடையவர்கள் மாரக பாதகார்கள். 4ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு, 11ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே கன்னியா லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா 4 11 என்பது குரு வராது. விளக்கத்திற்காக சொல்லுகின்றேன், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி மாரக பாதகமாக இல்லாமல்
குரு தனித்து இருந்தால் அவருக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவு. அதே மாரக பாதகாதிபதியாக இருந்து குரு தனித்திருந்தால் அதுதான் அவர்கள் வாழ்நாளிலேயே மிகப்பெரிய பிச்சை எடுக்கின்ற நிலைக்கு கொண்டு போய் விட்டுவிடும். சொத்து இருக்கும், பணம் இருக்காது. சொத்து இருக்கும், கடன் விடாது. எல்லா செல்வங்களும் இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. வெளியிலே வேதனை என தன் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற வேதனையை படுவார். அது நல்ல ஒரு பலம் பெற்ற அந்த குரு வக்கரகதியோ கெட்டவருடைய பார்வையிலேயோ கெட்ட சாரத்திலேயோ அமர்ந்திருந்தால், அதுவும் தனித்திருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு இலக்கை எட்டி பிடித்து விடுவார். அந்த திசை நடந்தால் அவர் சொல்லுகின்ற அத்தனையும் எடுபடும். அவர் கூட்டத்தில் அவர் முதன்மை இடத்தில் இருப்பார், உச்சம் பெற்றிருப்பார், சொல்லுகின்ற அளவுக்கு பேர் எடுப்பார். அதுவும் இருக்கிறது. இதுல என்ன நான் சொன்னேன், இவர் அஸ்வினி நட்சத்திரம் திசை ராகு திசை கெட்டு போயிருந்து எந்த திசையாகட்டும், எட்டுக்குடைய திசை குரு திசை வந்து நான் சொல்வது போல் கெட்டவர்களோடு இருந்து வக்கரகதி பெற்று உச்சமாய் இருந்தால் யோகம் பிரச்சனைகள் என்பதை பகுத்துக்கலாம். இது மாதிரி கெட்டவங்களோட இருந்தா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுவாரு. தனியா எதுவுமே இல்லாம வக்கரம் இல்லாம எந்த ஒரு நல்ல கெட்ட கிரகத்தோட இல்லாம பவர்ஃபுல்லா ரொம்ப பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அவர் பெரும் நிலைக்கு போவார். 8ல இருந்தா, அதே 8ல தனித்திருந்து வக்கரமோ கெட்டவருடைய பார்வையோ கெட்டவருடையோ இல்லாம இருந்தா தீர்ந்து போச்சு, அவரோட கதை பிச்சைக்காரன் ஆயிடுவாங்க. இது மாதிரி நிறைய வகை எடுத்துக்கலாம். ஆனால் அவருக்கு நடக்கின்ற திசையை வைத்துதான் நாம் அதை சரியாக கணக்கிட முடியும். ஏன்னா அவர் கொஞ்சம் குழப்பிடுறார். ராசியிலே உச்சம் என்று சொல்லி இருக்கிறார். அவர் பரணி அஸ்வினி நட்சத்திரம் என்றால் மேஷ ராசி. அந்த ராசின்னா சந்திரன் அங்க இருப்பார், அங்க எப்படி உச்சம் வரும் என்பது எனக்கு புரியவில்லை. அது கொஞ்சம் குழப்பம். இந்த மாதிரி குழப்பம் இல்லாம தெளிவா மின்னஞ்சல் அனுப்புங்க. இது ஒரு பக்கம் இருக்க, குருதசை நடக்கிறவங்க பொதுவா 100க்கு 60% 6, 8, 12 இருக்கும் பொழுது கண்டிப்பா ஜாகிரதையா இருக்கணும். உச்சம் பெற்று தனித்திருந்து வக்கரகதி அடைந்திருந்தால் யோகம், கெட்டவருடைய பார்வையில் பட்டிருந்தால் யோகம். ஆனால் பெருமளவில் அந்த யோகம் கிடைப்பது என்பது அரியது. குருதசை நடக்கிறவங்க எல்லாம் குருதசை ஆரம்பிக்கும் பொழுதே 6, 8, 12 இருந்தா ஜாக்கிரதையா இருந்துருங்க. என்ன தெரியுமா, தொழில் புதிதாக எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க, சொத்துக்களை வாங்கறத செய்யாதீங்க, அடுத்தவங்க பேச்சை கேட்டு முதலீட்டை வச்சுக்காதீங்க, இந்த வேலையை விட்டுட்டு பெரிய வேலையை பார்க்கலான்னு வேலைக்கு மாறாதீங்க. ஏன்னா ராகு திசையில் என்ன பற்றி கொண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்ததோ அதையே தொடர்ந்து குரு திசையில போங்க. புதுசாலாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஒருவர் வருவார், ஐயா நான் உன்னிடத்திலே கூட்டாளியாக சேருகின்றேன், இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், வட்டி வேண்டாம், நீங்க சம்பாரிச்சு எனக்கு கொடுங்கன்னு பல லட்சத்தை கொடுப்பார். இவரும் வாங்கிக்குவார். வாங்கிட்டு அதை செய்ய ஆரம்பிப்பார். ஆரம்பத்துல ஆஹாவோன்னு பணம் வந்துடும். போன போக்க அங்க இங்க நகை நெட்டு எல்லாத்தையும் வித்து அதுல போய் முதல்ல போடுவார். இவர் எதையெல்லாம் முன்னாடி பெற்றாரோ, இவர் கையில இருந்து வாங்கின பணம் முதல் கொண்ட போய் போண்டியாகி போயிடுவார். அவ்வளவுதான், பிச்சைக்காரனாகிடுவார். காட்டுக்கு எப்படி ராமர் வனவாசம் சென்றாரோ இவர் பொன்னும் பொருளும் பெற்று வனவாசமாக போய்விடுகிறார். அந்த மாதிரி குருதசை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா, அதுவும் 8ல இருந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வக்கரம் பெற்று உச்சமாக இருந்தால் அது வேறு. ஆனா நான் சொல்றதெல்லாம் பொதுவான விஷயம். திசை புத்தி அந்தரம் கோச்சாரம் சல்லி இதெல்லாம் கணக்கு இருக்கு. உங்களுக்கு திசை பலம் குரு திசை வந்தாதான் நான் சொல்ற கணக்கு. வேறு திசை இருந்து குரு 8லே இருந்தால் அந்த திசை சில பேருக்கு வரவே வராது. அப்படி அந்த திசை வரும் காலம் என்றால் வயதான காலத்துல வரும், ஒரு சிலருக்கு மத்தியம வயதிலே வரும், ஒரு சிலருக்கு இளம் வயதிலே வரும். வயதை பொறுத்து நீங்க அதை அந்த ஒரு உஷாராய்க்கணும். ஆக 8லே குரு வீற்றிருப்பது நிச்சயமாக தங்கள் நம்பிக்கைக்குடைய ஒருவரை பார்க்க வேண்டும். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. கெட்டு இருக்கா இல்லையான ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அந்தரனோ 6, 8 நின்று இருக்க, நிலதன்னில் புத்தியாம் குழப்பத்தில் விளைந்திருக்க, எதில் தொடுவானாயினும் புத்தி கோளாறால் உயர்வு தடை என்று சூளுரைப்பான் அந்தரன். உரித்தால் தன்னில் உதயம் காட்டி அவன் நிலை தன்னில் மனசில் பதிய, அதை கண்டால் தப்பித்தான், கொண்டால் கொன்றான் போச்சு போ அப்படின்னு சொல்லுவேன். என்ன விஷயம்னா, குருதசை நடக்கும் போது பாருங்க,
நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஐடியா சூப்பராக இருக்குது, இதை நம்ம செய்யணும்னு மனசுல இருந்து செய்து அது ஃபெயிலியர் ஆகும், அல்லது குழப்பம் வரும். அந்த குழப்பம் வந்துருச்சுன்னா செய்யலாமா வேணாமா, போனால் மாட்டிக்குவோமா இல்லையா, சரி யாரோ ஒருத்தன் வந்து அந்த நேரத்தில் செய்டா அப்படின்னு சொல்லி அதில் போய் மாட்டிக்கி இந்த குழப்பம் வருது பாருங்க, அதை விட்டுடுங்க, அந்த வேலையை செய்யாதீங்க. அப்போ உங்களுக்கு குரு சரியில்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி அதிக தூக்கம், தூக்கத்தில் குழப்பம், தூக்கம் இல்லாமல் போறது, இது மூணுத்தையும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தா அந்த குரு தசை நல்லா இருக்காது. அதே போன்று திடீர் வழக்கு, திடீர் பிரச்சனைகள், திடீர் பகைமைகள், திடீர் சொத்தால் பிரச்சனைகள். என்னன்னு கேட்டா நீங்க நல்லதை செஞ்சிருப்பீங்க, 4 கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க, அக்கா தங்கைகள்லாம் காப்பாத்தி இருப்பீங்க, குடும்பத்தை காப்பாத்தி இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கெட்ட பேர் கெட்ட பேர் கெட்ட பேர்னு திடீர்னு வரும். அப்படி வந்தா குரு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பீங்க. இந்த ஒற்றுமையில திடீர்னு அது பிரச்சனை மேல பிரச்சனை வந்திருக்கும். இத்தனை வருஷமா எங்களுக்குள்ள சண்டையே இல்லை, இப்ப இது ஏன் சண்டை வருதுன்னே தெரியல, அது ஒண்ணுமே புரியல, யாரும் ஜூனியர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த குரு சரியில்லை. அப்பா குரு அவரே, எங்கள் குரு அவரே. பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அம்மா பொண்ணு, அம்மா அப்பா, இந்த குடும்பம் இருக்கு பாருங்க, பசங்களால மனவேதனை பட வைக்கும். அது ஏதோ ஒரு விதத்துல உருவாக்கிடும். அந்த மாதிரி பசங்களால வந்தா அவனுக்கு குரு சரியில்லை அப்படி என்பதை மனதில் வச்சுக்கோங்க. ஒரு தொழிலே முதலீடு செய்து அந்த முதலீட்டின் பெயராலே பெரும் வருமானத்தை கொடுக்காமல் திடீரென்று மாற்றங்கள் ஏற்பட்டு கடனாக தள்ள வைத்து விடும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் குரு சரியில்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா உடலில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை பாதிப்பது, நல்லா புரிஞ்சுக்கணும், கிட்னி, லங்ஸ், தலைவலி, சளி, சைனசைட், கிட்னி ஸ்டோன், கால் பிளாடர், ஈரல், இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட உறுப்புகள் பாதிப்பு வருதுன்னா அதுலேயும் குரு சரியில்லை என்பதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் அரச மரத்துக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடி அரச மரத்தை பால் அல்லது தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து சுத்தம் செய்துட்டு 48 மஞ்சள் பூசி 48 பொட்டு வைக்க வேண்டும். அந்த 48 பொட்டும் குரு காயத்ரி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பொட்டு வைக்கும் பொழுதும் ஓம் விருட்சபத்வஜாய வித்மஹி க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் என்று சொல்லி ஒவ்வொரு பொட்டாக வைக்க வேண்டும். 48 பொட்டு அந்த அரச மரத்தை சுற்றி வைத்துவிட்டு மஞ்சள் நிற ஆடை சுற்ற வேண்டும். அரச மரத்திற்கு சுற்றி கீழே 3 நெய் தீபம் போட வேண்டும். போட்டுவிட்டு ஒரு எலுமிச்சம் சாதத்தை ஒரு வாழை இலையிலே கும்பம் போல் போட்டு அதன் மீது தேங்காவை வைத்து நெய்யை ஊற்றி மஞ்சள் நிற துணியை திரிதிரித்து இளநீரில் ஊற வைத்து காய வைத்து அந்த தீபம் போட்டு வர வேண்டும். அதற்கு முன்பாக இன்னொரு வாழை இலையில் கொஞ்சம் எலுமிச்சை சாதத்தை படைத்து தானமாக கொடுத்து வர வேண்டும். இது 3 வேளைக்கிழமை செய்யுங்கள். எங்கே அரசமரத்தடியில் புற்று இருக்கிறது என்பதை பார்த்து 9 செவ்வாய்க்கிழமை ஒரு வாழை இலையிலே விரலி மஞ்சளும் இன்னொரு வாழை இலையிலே குங்குமமும் 5 ரூபாய் 10 ரூபாய் காசு 2 வாழை இலையில வைத்து கொஞ்சம் பாலை ஊற்றி வைத்து 11 சுற்று 9 வாரம் சுற்றி வர வேண்டும். இது ஆண் பெண் இருவரும் செய்யலாம். இதை செய்து பயனடைங்க. குருதசை வந்தால் மட்டும் யாராவது ஒருவரை அணுகி 1க்கு 2 முறை ஜலித்து அதன் பிறகு அனைத்து விஷயங்களில் செயல்படுவது என்பது என்னுடைய பொதுவான கருத்து. இவர் சொன்னதுக்கு அவர் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் ஒரு நல்ல கேள்வி. அவர் 8ல் குரு இருக்கிறது என்பது இப்படிதான், இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன். வேற பகுதியில் வேற ஒரு விஷயமா பார்க்கலாம். வளமெல்லாம் ஒன்று கிடைக்கட்டும். நம்மளுடைய பெருமகனார் தேர்ந்தெடுத்து வார வாரம் அந்த ஒரு பகுதியாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விகள் மிக பிரமாதமான ஒரு விஷயம், பயன் தரும் அளவுக்கு இருக்கிறது. இனி கவலை வேண்டாம்.
என்ற நிகழ்ச்சியிலே அடுத்த ஒரு பகுதியில பார்க்கிற எல்லோரும் இன்புற்று இருக்கணும். வணக்கம்.